நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். எங்களுக்கு வந்து எங்க உயிர் அது. அப்ப எங்க உயிரை நாங்க பாதுகாக்க முடியாதா? அவங்களால முடியாதா? அந்த முடியாதவங்களுக்கு ஏன் அந்த ஆஸ்பத்திரி, அதுக்கு ஏன் அந்த மருத்துவமனையில் இத்தனை டாக்டர் நர்ஸ் பதில் சொல்லிதானே ஆகணும். உசுறு எங்க உயிர், அவருக்கு என்ன மதிப்பு இருக்கு? எங்க உயிர் எடுக்க அவருக்கு என்ன தகுதி இருக்கு? கேக்குற கேள்வி அங்க போய் கேட்பேன். என்னால முடியும் சார் கேட்க. எப்படி சார் கேட்காம இருப்போம்? கேக்குற கேள்வி அங்க கேட்டா தான் உங்களுக்கு வழக்கு போட்டுருவாங்கல்ல. அப்புறம் ஏன் வழக்கு போடுற? வழக்கு போடட்டுமே பாப்போம். கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வந்த பெண்ணுக்கு சிறுநீர் பையையும் சேர்த்து தைத்துவிட்ட சம்பவம் ராமநாதபுரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் திருவாடனை அடுத்த பெருவாக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயந்தி. இவரது கணவர் பெரியசாமி 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெயந்தியை விட்டு பிரிந்து சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயந்திக்கு கடந்த சில மாதங்களாக மாதவிடாய் சார்ந்த பிரச்சனை இருந்ததாகவும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதற்காக பரிசோதனை மேற்கொண்டதில் அவரது கர்ப்பப்பையை அகற்ற வேண்டுமென மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி கர்ப்பப்பையை அகற்ற சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் ஜெயந்திக்கு மூச்சு திணறல் அதிகம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு மூச்சு திணறல் குணமாகி வீடு திரும்பியதாகவும் ஆனாலும் தொடர்ச்சியாக அவருக்கு சிறுநீர் வெளியானதாகவும் சொல்லப்படுகிறது. நீர் பையத்தை சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அது எங்களுக்கு தெரியவே இல்லை. அதோட போய் தனியார் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோம். அப்போதான் சொன்னாங்க நீர் பையை சேர்த்து தச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. சாப்பிட முடியலை, வயிறு வலிக்குது, ரொம்ப வேதனையாக இருக்கிறேன். இந்த நிலையில்தான் ஜெயந்தி தேவக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து பார்த்தபோது முன்னதாக செய்யப்பட்ட கர்ப்பப்பை அறுவை சிகிச்சையில் சிறுநீர் குழாயையும் சேர்த்து அவருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனாலேயே தொடர்ச்சியாக சிறுநீர் வெளியேறுவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் சொன்னதாக கூறப்படுகிறது. மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் 40 நாட்கள் வரை காத்திருக்க சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. நாங்கள் அப்புறம் ஒரு நாள் பார்த்தோம், சரியாயிரும் அப்படின்னு. சரியாகலை. அதோட தேவரில் தனியார் மருத்துவமனையில் போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க போய் இந்த மாதிரி ஸ்கேன்ஸ் எடுத்துவாங்க அப்படின்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த அதாவது அந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணல, சரியான முறையில் அவங்க கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணலை. அந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த தச்சதுலையும் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லினால அந்த யூரின் ஆட்டோமேட்டிக் லீக் ஆகுது. உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியுமா நாங்கள் கேட்டோம். இப்போ பண்ண முடியாது தம்பி, 40 நாள் கழிச்சு தான் பண்ணலாம். என்ன காரணம் கேட்க போனால் அந்த பொண்ணு 40 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. இப்போ 33 நாள் ஆச்சு. இப்போ நாங்கள் அப்போ மேற்கொண்டு நடக்கிற அந்த டாக்டர் மேலே எங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கணும். நாங்கள் மேற்கொண்டதை நாங்கள் தனியார் மருத்துவமனை பார்த்துறோம். எங்களுக்கு அந்த டாக்டர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று கேட்டபோது எப்போதாவது இப்படி ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும், அதற்கு என்ன செய்ய முடியும், உங்களால் என்ன முடியுமோ பார்த்து கொள்ளுங்கள் என கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் பதில் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அவங்க நாங்கள் நேற்று சந்திச்ச போது அந்த ஹெச்ஓடி அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சொல்றாங்க தப்பு நடந்தது உண்மைதான், நீங்கள் வாங்க மதுரையில் வச்சு நான் உங்களுக்கு பெரிய டாக்டரை வச்சு நாங்கள் பண்ண தரேன் அப்படின்னாங்க. நாங்கள் மறுபடியும் டீன்கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னா டீன்கிட்ட போய் பேசும்போது அவர் இது இயல்பா நடக்கக்கூடியதான் அப்படின்னு ஒரு டீனை வேற ஆள் வர சொல்லி பேசுறாங்க. நாங்கள் அலட்சியமா போய் சொல்றாங்க இது எப்பவுமே இயல்பா நடக்கக்கூடியதான், அதுக்கு நாங்க ஒன்றும் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதையடுத்து சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என ராமநாதபுரம் ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜீத் சிங் காலோனிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஜெயந்தி. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.